பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் கஷ்டம்தான் இல்லைங்களா? ஸோ பாய்ஸோட கேர்ள்ஸுக்கு ஒரு ஸ்டெப் மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாய்ஸாக இருந்தால் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கேர்ள்ஸுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். என்ன தான் 20-25 வருஷமாக அம்மா அப்பா வீட்டில் வளர்ந்தாலும் கல்யாணம்னு சொல்கிற ஒரே நாள் நடக்கிற ஃபங்க்ஷனால் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து அங்கே புரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணி அடாப்ட் பண்ணி அந்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணதுக்கே ஒரு வழி ஆகிடும். இதில் என்ன தான் நம்ம வந்த இடத்துல ஹாப்பியாக இருந்தாலும் எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்துல அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஹாப்பியாக இருந்தால் தான் நாம் நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி நீங்கள் யாருன்னா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், பச்சைப்பயிறு, பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு காரக்கறி பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த கேரளா ஸ்டைலில் நெல்லிக்காயெலாம் கட் பண்ணி இல்லை முழுசாக போட்டு உப்புலேயே போட்டு ஊற வைப்பாங்க. அது அப்படியே டே பை டே வந்து சூப்பராக இருக்கும். அதை கொஞ்சம் ஸ்நாக்ஸ்க்காக கொடுத்துருந்தேன். அமிதேஷுக்கு பொடி தோசாவும் உருளைக்கிழங்கு பொரியலே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தேன். காத்தால எழுந்தோடனே சத்துமாவை வச்சு குடிச்சாச்சு. உங்களுக்கு யாருன்னா இந்த மாதிரி லைஃப்பில் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஆஃப்டர் மேரேஜ்?